எலெக்ஷன் ரிசல்ட் வந்த கையோட த்ரிஷாவுக்காக மதம் மாற போகும் விஜய். இதுதான் இப்ப பரபரப்பா பேசப்படக்கூடிய ஹாட் டாபிக்கா வந்திருக்குங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்களோட கல்யாணம் ஈஷாவுல நடக்க போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ், காசிப்பு, கிசு கிசு இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள், அப்புறம் வெளிவராத அந்தரங்க ரகசியங்கள், ஹிடன் ஸ்டோரிஸ், இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே சுவாரஸ்யமான முறையில் தெரிஞ்சுக்க முடியுங்க. ரைட். இப்ப இந்த டாபிக் என்ன, எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். விஜய் அப்படின்னாலே வெற்றி அப்படின்னு அவரே அடிக்கடி மேடைகள் எல்லாம் சொல்லிக்கிடுவாரு. அதே மாதிரி விஜயை பிடிச்சவங்க இந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது ஒரு பக்கம் மிகைப்படுத்தி சொல்றோமான்னு கேட்டா இது உண்மைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு பாக்ஸ் ஆபீஸ் கிங்கா இருக்கட்டும், கலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா வேட்டை நடத்துறதா இருக்கட்டும், அதே மாதிரி மக்கள் வேட்டை சாதாரணது இல்லை, எலெக்ஷன்ல இப்ப மக்கள் வேட்டை நடத்துறதா இருக்கட்டும், அது எல்லாத்துலயுமே விஜய் தனித்துவமா இருக்காருங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏன்னா ஒரு மனுஷன் மேல எப்ப அதிகமான விமர்சனம் வருதோ அப்படின்னா அவரோட உச்சகட்ட வளர்ச்சி இருக்கும்போது அதிகமான விமர்சனம் வரும். விஜய் அந்த அளவுக்கு உச்ச நட்சத்திரமா வந்திருக்காரு அப்படிங்கிறதுல எந்த ஆட்சேபனும் இல்லை. மறுபடியும் விஜய் நடிக்க வந்தா கூட 200 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து விஜய் நடிக்க வைக்கிறதுக்கோ இல்ல விஜயோட கால் ஷீட்டுக்கு தவம் கிடக்கிறதுக்கோ ஆட்கள்லாம் ரெடியா இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல விஜய் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்லைங்க. விஜய் ரொம்ப பிளான் பண்ணி பக்காவா எடுத்தோம் கௌத்தம்னு பண்ணாம தன்னோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகரை தான் பக்கத்துல இருந்து முதல்ல வெளியில துரத்தி விட்டுட்டு கரெக்டா எதெல்லாம் எப்படி பண்ணணும்னு காய் நகர்த்தி பண்றாரோ அதே மாதிரிதான் இப்ப பக்காவா ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்காரு. விஜய்க்கு ஜோசியத்து மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜயோட அம்மாவுக்கும் நம்பிக்கை இருக்கு, அவங்க அப்பாவுக்கும் நம்பிக்கை இருக்கு. அவங்க அப்பா கிறிஸ்டின், அவங்க அம்மா ஹிந்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறமும் அந்த அடையாளமாக தான் பார்த்தீங்கன்னா அம்மா சார்பா விஜயும் இவர் சார்பா ஜோசப்பும் சேர்த்து ஜோசப் விஜய்னு பார்த்தோன்னா அவருக்கு வச்சிருந்தாங்க. அதான் அவருடைய முழு பேருங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ எப்படி கலைஞர் கருணாநிதி இறந்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மஞ்சள் துண்டு போட்டிருந்திருப்பார். அவர் பகுத்தறிவாளன், கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவருக்கு யாரோ ஒரு ஜோசியாரன் சொன்னதுனாலதான் அவர் கடைசி வரைக்கும் மஞ்சள் துண்டு போட்டிருந்ததா ஒரு வரலாறே வந்திருக்குங்க. அந்த மஞ்சள் துண்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. இப்ப அதே மாதிரிதான் விஜயோட ஜாதக அமைப்பும் அவரோட ராசி கடக ராசி வச்சு இந்த டயத்துல நீங்க கட்சி ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள போனீங்கன்னா கண்டிப்பா நீங்க பெரிய சிஎம் ஆகலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதை கேட்டு விஜய் பார்த்தோன்னா இறங்கியிருக்காரு. ஆனா அதே இப்ப நீங்க சோசியல் மீடியாவில் ரீசெண்டா எடுத்தீங்க அப்படின்னா விஜயினுடைய ஜாதக அமைப்பு, அதே ராசி அமைப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மே மாசத்துக்குள்ள அவருக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்கு, மரணம் கூட நேரலாம், அந்த அளவுக்கு விஜயினுடைய உயிருக்கு பேர் ஆபத்து அப்படிங்கிற தகவல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, த்ரிஷாவுக்காக விஜய் மதம் மாற போறார். அதாவது சங்கீதாவை டைவர்ஸ் பண்ண கையோட, செட்டில்மெண்ட் பேசி கொடுத்த கையோட அடுத்து விஜய் மே மாசத்துல இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே த்ரிஷாவும் அவர் ஒரு ஃபாரின் ட்ரிப் போறாங்க. ஆஸ்திரேலியா பார்த்தோன்னா போறதாகவும், ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே அங்க பிரம்மாண்டமான முறையில் சொகுசு பங்களா இதெல்லாம் இது பண்றதுக்காக இவங்க 2 பேருமே அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கதாகவும் சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறமும் இங்க வந்ததுக்கு அப்புறமும் இவங்களுடைய கல்யாணம் நடக்க போகுது, அபிஷியலாவே நடக்க போகுது. ஏன்னா விஜய் அரசியல் வாழ்க்கையில இருக்கிறதுனால இதுக்கப்புறமும் எதையும் மறைச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை, எதுவாக இருந்தாலும் ஓப்பனா பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டதாகவும் அந்த கல்யாணம் பார்த்தோன்னா நடக்க போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இப்ப விஜயினுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகரா இருக்கட்டும், அவங்க அம்மா சோபா சந்திரசேகரா இருக்கட்டும், 2 பேருமே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈசா மையத்துல, அதாவது இந்த அப்பா அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுவாங்கல்ல, அது மாதிரி அங்க பாத்தீங்கன்னா விஜய் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு புள்ள தான் ஆக்சுவலா விஜய். அந்த ஒரு புள்ளையும் தனக்கு இல்லை அப்படிங்கிற அந்த விரக்தி, அந்த மனோநிலைமை, இது எல்லாமே இருந்தாங்க. ஏன்னா சின்ன வயசுலயே ஒரு பெண் குழந்தை இறந்து போனதுனால அவங்க மொத்த பாசத்தை விஜய் மேலதான் வச்சிருந்தாங்க. ஆனா விஜய் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மா இல்ல, அப்பா இல்ல, அதாவது இருந்து இல்லாத மாதிரி, மனைவி இல்ல, பிள்ளைங்கள் இல்ல, எல்லாருமே ஒவ்வொரு மூலையில வந்திருக்காங்க. ஆனா அந்த மனுஷன் இவ்வளவு பணத்தை வச்சு இது எதுக்குன்னா, பணம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்கும்னா, பணம் இவ்வளவு பணம் இருக்கக்கூடிய விஜய் இப்ப நிம்மதியா இருக்காரான்னு கேட்டா அது $1,000,000 கொஸ்டின். ஆனா இப்ப என்ன ஒண்ணுன்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு கையோட த்ரிஷாவுக்கும் இவருக்கும் மேரேஜ் நடக்க போறதாவும், அந்த மேரேஜுக்கு முன்னாடி
சத்குரு சக்கி வாசுதேவ் முன்னிலையில இவர் இந்து மதத்தை தழுவுறாருன்னும், அதே மாரி அவர்கள் முன்னாடி தான் அவர் முன்னிலையில இவங்க 2 பேத்துக்கு வந்து அஃபிஷியலா கல்யாணம் வந்து நடக்க போறதாவும் தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்குங்க. இத வந்து த அதாவது விஜயினுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தொடர்பாளர் மணிகண்டன் அப்படிங்கிறவர் வந்து வெளியிட்டிருக்காருங்க. இது கன்ஃபார்மா வந்து நடக்க போகுது. நீங்க வேணா வந்து பார்த்துக்கிட்டே வந்துருங்க. அப்பயும் ஒரு 2 நாள், 3 நாள் பரபரப்பா பேசுவாங்க. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் பண்ணது தான் வந்து கரெக்ட்டு. என் தலைவன் பண்ணது தான் கரெக்ட்டு. அப்படி இப்படின்னு வந்து விஜய்க்கு முட்டு குடுக்குறதுக்கு ஒரு கூட்டமே வந்து கிளம்பிரும் அப்படின்னு சராமரியா தன்னுடைய கருத்துக்கள தெரிவிச்சிருக்காருங்க.